தலை கொடுங்க, தலை வாவ், நைஸ் சோறு. அதான் பொட்டி சோறுனா அது வாடை தனி. ஏன் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வரல இந்த வாடை வருதுண்ணே, பொட்டி சோறு வாடை. ஆ இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கும் சாப்பாடு அம்மன் சாப்பிட்டுக்கலாம். இப்போ என்னென்ன சாப்பாடு பாய் வச்சுருக்கீங்க நீங்கள்? நம்மள்ட்ட நெய் சோறு ஸ்பெஷலுங்க. சரி, அந்த நெய் சோறுக்கு வந்து சிக்கன் பீஸ் கொடுப்பேன். சரி, சிக்கன் வேணாங்கிறவங்களுக்கு மட்டன் பீஸ் கொடுப்பேன். தலைக்கறி உண்டு. என்னென்ன உணவு வகைகள், என்னென்ன ரேட் அதையும் சொல்லுங்கள். மெயினாக நெய் சோறுக்கு சைடிஷ்டோட கொடுக்கறது. அதுக்கடுத்து பிரியாணினா கல்யாண பிரியாணி மாதிரி இருக்கும். ஆர்டர் கொடுத்து பொட்டி சோறு கொடுத்தா அது கொடுத்துட்ருக்கேன், நிறையா கொடுத்துட்ருக்கேன். அது எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் வியாபாரம் இல்லாமல் இறைவன் கால் சிறக்க வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? முகமது நாசர். முகமது நாசரோட பாய் வீட்டு நெய்ச்சோறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் எதிர் சைடில் தான் இருக்குது. இந்த பகுதியில் வர்றவங்க பாய் கடையில் வந்து சாப்பிடுங்க. நைசோர் அங்கே கலெக்டர் ஆஃபீஸர்லாம் வாட வருது தான் வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டு கொடுப்போம். புரியலா? என் பேர் தமிழ் அன்சாரி. எனக்கு திருநெல்வேலி. என்னென்ன தேவையோ ஆர்டர் போட்டு கொடுப்போம். என்ன செஞ்சாங்க கலியா கத்திரிக்காய், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அத்தனையும் ஆர்டர் பண்ணி கொடுப்போம். சாமியா ஐட்டங்களில், ஸ்வீட் ஐட்டங்களில் எல்லாமே கம்ப்ளீட்டா. புரியல? எல்லாமே தேடி வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி நம்ம இதில் அஜினும் மட்டும் கிடையாதுண்ணே. ஓ, அந்த ஃபுட்டுக்கு அஜினும் மட்டும் கொடுக்க மாட்டேன். எல்லாம் வந்து இயற்கை மசாலாலே செஞ்சது தான். பரவாயில்ல. இதெல்லாம் அண்ணே கொஞ்சம் திறங்க, நெய்ச்சோரை திறங்க. பாருங்க, நெய்ச்சோறு சாப்பிட்டு பாருங்க. நெய்லாம் அந்த பதத்தோட கொடுக்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக. அது தொடங்க. அது என்னது? பிரியாணி கட்டுங்க. பிரியாணி வாவ், பிரியாணி இது உண்டு. சிக்கன் பிரியாணி எல்லாமே கடை. உங்கள் டைம் எப்படி? 12லேருந்து 3 வந்து மத்தியானம் 12 to மத்தியானம் 3 முடிஞ்சிடும். ஈவினிங்லாம் கடை கிடையாது? இதுக்குள்ளே முடிச்சுக்கலாம். எல்லாம் அலமதுல்லாம் முடிஞ்சிடும். சரி, சமயத்தில் கூட வச்சிருந்தா ஒரு 1 மணி நேரம். இப்போ எங்களுக்கு 3 பொட்டி சோறு கட்டிட்டீங்களா? சரி, சந்தோஷம். அது தொடங்கம்மா. சிக்கன் கிரே கேட்கா. சரி, சிக்கன் கிரே. இப்போ 12லேருந்து 3 மணியோட அவங்க கடை எல்லாம் முடிஞ்சிடும். என்னது? தால்ச்சாவா? தால்ச்சா. ஓகே, சந்தோஷம். எல்லாம் நல்லா கும்முன்னு வருது வாடை. முட்டை வந்து இதா மசாலா முட்டை. இது வந்து எப்படி மசாலா போட்டு அடிக்கிற முட்டை. சரி, இது சிக்கன் 65 மசாலா முட்டை சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து 65ல வந்து நான் அரேபியன் ஸ்டைல் செய்யல. அரேபியனா வெறும் புதினாலே நினைக்கிறது. புதினா பச்சை மிளகாயில் நினைச்சு பச்சை கலராக இருக்கும். சரி, டேஸ்டாக இருக்கும். சிக்கனை மட்டன் மாதிரி மாற்றி. ஆமாம், அது மிஷாலாம் செஞ்சு தரேன். இப்போ இதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள்லாம் வருவாங்க உங்கள் கடைக்கு. இந்த மாதிரி என்னுடைய சோசியல் மீடியாவில் முகநூலில் ஆய்ப்பாடி முஜிபுர் ரஹ்மான் நான் லைவில் போட்டிருக்கேன். நம்மளுக்கு தலைக்கறி வச்சுங்களா? சரி சரி. அண்ணா தலைக்கறி தனியாக வச்சுருக்கேண்ணே ஒரு பொட்டியில். நம்மளுக்கு சொல்லிட்டேன். 6 பேர்லாம் வாங்கிட்டீங்களா? ஓகே.
ஓகே பாய். அது மாதிரி இந்த சிலான் சிக்கன் தண்டாலே இருக்கு பாருங்க. சிலோன் சிக்கர் தண்டாவா அது? நான் கேட்குறவங்களுக்கே கொஞ்சம் செஞ்சு தரேன். வாவ். ஓகே பாய், உங்களை ரொம்ப சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வியாபாரம் இல்லாமல் இறைவன் அருளால் சிறக்க நாங்கள் துவா பிரார்த்தனை பண்ணுறோம். அடிக்கடி நாங்கள் உங்கள் கடைக்கு வருவோம். ஏன்னா இவரும் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் தான் வச்சு நடத்துகிறாரு ஆரிபுரம் நண்பர். இவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் இருந்தாலும் பொட்டி இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் தொடர்பு கொள்கிறோம். அதாவது நான் ஒரு 2000 பேருக்கு இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு சந்தோஷம். எல்லாம் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க FB-ல. சரி. சொல்லி ஹாய் சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். துவா செய்யுங்க எல்லாரும்.